ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக டெய்லி ஒரு 5 ஒன் வேர்டு என்னாச்சு பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனில் கேட்ட 5 ஒன் வேர்டு டெய்லியுமே நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஒன் வேர்ட்ஸ் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ஆஃபலி எக்ஸாமினேஷனுக்கு மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, டெய்லி ஒரு 5 ஒன் வேர்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே போதுமானது. இதோட ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற பசங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட் ஆஃப் கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதே கொஸ்டின் பேப்பரில் 6வது கொஸ்டின்லேருந்து நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அதாவது 6th கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சூரிய ஒளியின் சராசரி அலைநீளம் 550 nm மற்றும் அதன் சராசரி திறன் 3.8 × 10⁻26 வாட் எனில் சூரிய ஒளியிலிருந்து ஒரு வினாடி நேரத்தில் மனிதனின் கண்கள் பெறக்கூடிய ஃபோட்டான்களின் சராசரி எண்ணிக்கையானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 2 மார்க்கில் கூட என்ன பண்ணலாம், கம்பல்சரியில் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா, அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் சப்போஸ் இது புக் பேக்கில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆன்சர்ஸை மட்டும் நம்ம அதாவது மக்கப் பண்ணி வச்சுருப்போம். அப்படி பண்ணாமல் இந்த சம் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத, இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா சப்போஸ் 2 மார்க்கில் கூட கம்பல்சரி கொஸ்டினில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்துக்குங்க. சரியா, ஓகே. அடுத்து 7th ஒன் வேர்டு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். அதாவது 2 × 10⁻5 Nc-1 மதிப்புள்ள அதாவது மின்புலத்தில் 30 டிகிரி ஒருங்கமைப்பு கோணத்தில் மின் இருமுனை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. அதன் மீது செயல்படும் திருப்பு விசையின் மதிப்பு 8 nm எனில் மின் இருமுனையின் நீளம் 1 சென்டிமீட்டர் எனில் அதில் உள்ள ஒரு மின் துகளின் மின்னூட்ட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தி சார்ஜ் ஆன் தி டைபோல் இஃப் தி டைபோல் லென்த் இஸ் 1 சென்டிமீட்டர். அதுக்கு நம்ம என்ன சொல்லி கண்டுபிடிக்கணும். சரியா, அதை பார்த்துங்க. இதுவும் நமக்கு கம்பல்சரி கொஸ்டினில் 2 மார்க்கில் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரன்ஹாய்ட்டர் வரிகள் எவ்வகை நிறமாலைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, ஃபாரன்ஹாய்ட்டர் லைன்ஸ் ஆர் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம். சரியா, அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் 9th ஒன் வேர்டு வந்து பார்த்திங்கன்னா அதாவது 7.3 Li லித்தியம் அணுக்கருவின் நிறை ஆனது அதில் உள்ள அனைத்து நியூக்ளியாக்களின் மொத்த நிறையை விட 0.42 U குறைவாக உள்ளது எனில் 7.3 லித்தியம் அணுக்கருவின் ஒரு நியூக்ளியனுக்கான சராசரி பிணைப்பு ஆற்றல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 10th ஒன் வேர்டு. சரியா, அதாவது இன்னைக்குரிய லாஸ்ட் ஒன் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பியின் வெப்பநிலை மின்தடை எண் 0.00125 டிகிரி பர் செல்சியஸ் எனில் 20 டிகிரி வெப்பநிலையில் கம்பியின் மின்தடை அதாவது 1 எனில் அதாவது எந்த வெப்பநிலையில் அதன் மின்தடை 2 ஆகும் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதோட ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.